தலைவரோட கூலி படத்தோடைய ப்ரீலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது இப்போ தெலுங்கில் வந்து சிறப்பாக நடைபெற்று இருக்கு. அந்த ஒரு ப்ரீலீஸ் ஈவெண்ட்டுக்கு நம்ம தலைவர் வந்து ஒரு காணொலி பதிவு செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு தெலுங்கில். அதில் அவர் என்ன தெலுங்கில் பேசினாரோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தமிழில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த ஒரு ஸ்பீச்சில் முக்கியமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன அவர்களை பற்றி தான் பேசியிருக்காரு. இந்த ஒரு சைமன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு இவர் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. வந்துட்டு லோகேஷ் இந்த கதையில் இந்த ஒரு ரோலை யார் பண்ண போகிறா அப்படி சொல்லி நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆளை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், அவர் ஓகே சொன்னால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறமா ஓகே பண்ண பிறகு நாகார்ஜுன சார் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே சொல்லிட்டாரு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாகார்ஜுன சாரை பாருங்க எவ்வளோ ஃபிட்டாகவும் எங்காவும் இருக்காரு. ஆனால் என்ன பாருங்க இந்த வயசில் நான் வந்துட்டு இவ்வளோ கருப்பாகி சொட்டை விழுந்து ஒரு மாதிரி அன்ஃபிட்டாக இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு அவர்கிட்ட கேட்கும்போது எக்ஸசைஸ் சொன்னார். ஆடியோ லான்ச்சில் பேசினதையே இங்கேயே வந்து தான் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. தெலுங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு டேரக்டர்னா அவர் ராஜமௌழி, பாகுபலி இந்த மணிக்கு எல்லா படங்களுமே வெற்றி படங்களாக தான் கொடுத்துட்ருக்காரு. அதே மணிக்கு தமிழ் சினிமாவோட ராஜமௌழினா அது லோகேஷ் கனகராஜ் தான். பாகுபலியை கொடுத்த மணிக்கு அவர் இந்த கூலியும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மணிக்கு வந்து தான் பேசி முடிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது 1000 கோடி கன்ஃபார்ம் அந்த மணிக்கு வந்து தான் பேசி முடிச்சிருக்காரு தலைவன். பார்க்கலாம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காது. உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்தடுத்து மிச்சவங்க என்ன பேசுகிறாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.